எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சம்பளம், சேலரி இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் இன்கம் வந்த உடனே அந்த பேங்க்கில் அப்படியே வச்சுருப்பாங்க. அதை வேறு விதமாக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம், அவங்களுக்கு அந்த மாதத்துக்கான செலவுகள் இருக்கும். ஸோ செலவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகையை அப்படியே ஐடில் மணியாக அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 2.5% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் 1,00,000 அந்த வருஷம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படின்னா அவங்களுக்கு வெறும் 2,500 தான் கிடைக்கும். அதுவும் அவங்க 30% ஸ்லாபில் ஐடிலாம் ஒர்க் பண்ணி 30% ஸ்லாபில் இருந்தாங்க அப்படின்னா அந்த 2,500 30% டேக்ஸும் போட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸு, இருக்கிறதுலே இதுதான் கம்மியான ரிட்டர்ன்ஸு. இதுவே இந்த 2.5% கொஞ்சம் அதிகமாக அதுவே லோ ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஸோ ஓவர் நைட் ஃபண்ட்ஸு, லிக்விட் ஃபண்ட்ஸ், ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையும் தூக்கி உடனே போட்டுறாதீங்க. இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்கிறேன், இது எல்லாமே லோ ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் தான், நோ ரிஸ்க் கிடையாது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்க் உண்டு. இது லோ ரிஸ்க் ஆப்ஷன்ஸாக இந்த 3 பார்க்கப்படுது.